இதை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி ஆர்வேஷோட பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ சர்ப்ரைஸாக ஹரிகா பண்ணணும் அப்படின்றதுனால இது பண்ணியிருக்கா. இன்னும் யாரும் வரல, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். போய் பார்த்து பாப்பாவை கூட்டிகிட்டு வா. இது ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டில் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போது அர்விஷ் வந்ததுக்கு பிறகு லைட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க லைட்டெல்லாம். ரொம்ப நல்லாயிருக்கு. தெரில, அதான் நினைக்கிறேன். இறங்குவா பாரு அத்தை. ஸோ லித்து வந்துட்டுருக்கா, லித்துவும் குணாவும் வராங்க. அப்புறம் சும்மா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சில பேர் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஹரிகா. என்னம்மா இரு, வெளியே வரட்டும் அத்தை. டைம் என்ன பாப்பு? தூங்கி முடிச்சு எழுந்திரிச்சிட்டாங்க தங்கம். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே கிட்ட வாங்கி பண்ண. எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களாம். ஏன் ஆடுறான் அவன்? சத்தம் ஆனா வா. மேரேஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கேக், பர்த்டே கேக். அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்ல. ஆமாம், அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? அது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்க்குறியா? ரெடி? ஐயோ, ஏய் நான் எல்லாம் குலைக்குது. சரியா? ஓகே பா, கவுண்ட் பண்ணலாமா? பாலாஜி பண்ணுங்க. 3 2 கேஸ் 1. ஓடியச்சாமா வாங்க சொல்லு. சத்தமா படியா படிடா. ராத்திரி 10 மணி வந்தா
ஏய் இங்கிலீஷ்லாம் வந்து என் மச்சான் தான் சூப்பரா இது ஸ்டைலா நிக்கிறீங்க அது போதும் படிச்சதுக்கு சும்மா வெரி ஹாப்பி பர்த்டே மச்சான். வெரி ஹாப்பி. தேங்க்யூ செம்மையா இருக்கு நான் படிக்க போறவரே படிக்கவில்லை. My life for you grows stronger every day. Happy birthday to the love of my life. You are my world and I am so lucky to have you. Wishing my amazing husband. For husband I am very happy birthday. அது நம்பவே முடியல. நைஸ் நைஸ். நம்ப முடியாது. இப்ப சொல்றேன். நல்ல விஷயம் வரண்டா. Happy birthday. Happy birthday. எங்க பர்த்டே இதுல வந்து ஒரு ரிவீல் பண்ண போறேன். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. ஆக்சுவலி வந்து 23 மார்ச் 27ல தான் மேரேஜ் பண்ணோம். ஸோ அதே டேட்லயே மேரேஜ் பண்ணோம். ஆமாடா 27th மார்ச் 23ல வந்து சவால் இல்ல ஒழுங்கா சொல்றா டேய். 27th மார்ச் 23ல மேரேஜ் பண்ணோம். ஸோ பிரைவேட்டா பண்ணோம், யாருக்கும் தெரியாது. மச்சான் இதான் அந்த யூடியூப்ல vlogல ஒன்னு சொன்னீங்களே சொல்றோம். ஆமா சொல்ற சர்ப்ரைஸ் இதான். யாருக்குமே தெரியாது, சீக்ரெட்டாவே வச்சிருந்தோம் பப்ளிக் யாருக்குமே தெரியாம. ஸோ எங்கள் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிற வரைக்கும் 1 year வெயிட் பண்ணலான்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணி அப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் மத்தியிலையும் வந்து லாஸ்ட் இயர் பண்ண பர்த்டே வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த்டே. இது வந்து செகண்ட் பர்த்டே. இது வந்து பப்ளிக்கான ஃபர்ஸ்ட் பர்த்டே வச்சுக்கோ மேரேஜுக்கு அப்புறம். ஸோ இந்த சீக்ரெட்டை வந்து இப்போதான் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொல்கிறேன், யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியாது மச்சான். தெரியாத மாதிரியே இருந்துக்குங்க, அது நல்லது. ஃபாஸ்ட் ட்ராக் நடப்பல உள்ள ஒண்ணு இருக்கு உனக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் வாழ்க்கை. குடு மாட்டேன் இப்பதான் நான் கேக் சரி கேக் கட் பண்ணலாமா? ஆனா பெரிய ஸ்ட்ராட்டஜி ஐயோ டேய் இங்க பாத்தியா? டிராஃபிக்ல மாட்டிட்டேன்டா. இங்க பாரு, நான் உனக்காக இவ்ளோ டெக்கரேஷன் பண்ணேன். நீயா கண்ணா? ஆமா சூப்பரா சொல்லி ஆக்சுவலி நேற்று தான் வந்தா ஒரு பெரிய சர்ப்ரைஸாக ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன்னா யாருமே இல்லை, தனியாக கேக் கொண்டாட போகிறோம், கேக் வெட்டி கொண்டாட போகிறோம்னு நினச்சேன். நீ வந்தது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அப்புறம் வந்துட்டு நான் இவகிட்ட சொன்னதுன்னா பர்த்டே கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், அவங்க இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஹாப்பி. லாஸ்ட் இயர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணதே அதான், என் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுறது தான் ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸு. அப்படி அப்போ என் கூட இருந்தால் ஹாப்பி இல்லையான்னு கேட்டால், இல்லாடி உங்க கூடயே இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், அது பேலன்ஸ் பண்ணுறது தாண்டி எனக்கு லைஃபே அப்படின்னு. ஸோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இல்லை உண்மைதான் வரும்போதே சொன்னேன் இவங்கெல்லாம் இருக்கணும்னு சொன்னேன். சில லிஸ்ட்டில் பாதி பேர் மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல ஒரு அடுத்த பர்த்டே பார்த்துக்கலாம். ஓகேவா? பாதி பேர் மிஸ் ஆகல மச்சான். இப்பதான் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிருக்கும், எல்லாரும் வந்துரும், எல்லாம் போயிடும். நெகட்டிவா பேசுறேன் பாதி போயிடும். நெகட்டிவா பேசுறேன் எடிட் பண்ணி கட் பண்ணி பேசுனது எல்லாமே எடிட் பண்ணும். இப்படிதான் மச்சான் வெள்ளந்தியா ஏதாவது பேசிடுவோம். வெட்டி வச்சு அவன் சொல்ல விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. மாமா உன் பேர்ல விஷ் இருக்கு ஆக்சுவலி. அரை விஷ், இந்த ஹாஃப் விஷ் அப்படியே முழு விஷா மாத்திருங்க. ஆமா அந்த பாதி வாழ்க்கை நாங்க பாடிடுறோம். ஆமா ஃபாதர் கண்ண தரங்க. என்னடா கேக் வர மாட்டேங்குதா? ஹாப்பி பர்த்டேடா. இதாங்க வாழ்க்கையில டாமி ஹில்ஃபர் இருப்பாங்க. ஆக்சுவலி டாமில பேக் மட்டும் தான் உள்ள வந்து அந்த டிஷர்ட் பழைய டிஷர்ட் நல்ல பரவாயில்ல, இல்லைன்னா அவனே சொல்லிடுவா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா? பேக் மட்டும் நல்லா இருக்கு, அப்படியே இருக்கட்டும். பேக்குள்ள இந்த டிஷர்ட்டும் வாழ்க்கை மாதிரி நல்லாவே இருக்கும். இல்ல ஹாப்பி கண்டிப்பா ரொம்ப ஹாப்பி ஐ நோ. அண்ட் இதுக்கெல்லாம் கிரெடிட்ஸ் வந்து ஹாப்பி சிஸ்டர். Thank you so much. thanks Nanda, for thank you so coming. much. சீரியஸ்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்படி வந்துருத்தாங்க. ஐ லவ் யூ சார். ஆச்சா எங்க இருந்து எடுத்தீங்க ரோஸ? அண்ணா எங்க இருந்து எடுத்தீங்க ரோஸ? அந்த இடத்துல சொருவிட்டு வந்ததை எடுத்துட்டு வந்துட்டான். இதெல்லாம் நீ ரோஸ் வாங்கவே இல்ல. அது எங்க இருந்து எடுத்தது? அதெல்லாம் இந்த ரோஸ் செடியில இருந்து எடுத்து. ஓ ஆச்சங்க ஒட்டி இதா. நான் வந்து ஜஸ்ட் மாதிரி சொல்ல மாட்டேன். வெளில இருக்க கவர் வேற உள்ள இருக்குன்னு சொல்ல முடியாது. நீ பாத்துக்க ஏய் அவனே வாங்கி கொடுத்த கவர் தான்ல. ஹாப்பி பர்த்டே ஏய் மச்சான் 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 லைட்டா பாடணும் மச்சான், இல்லைன்னா நல்லா இருக்காது.
நீ வா பப்பு. நீ போ நான் வீடியோ எடுக்கிறேன். நீ பாத்தங்க அம்மா இடி நான் யாரடி நான் ஓட்டுவதில்ல காம்படிஷன் மாதிரி ரெடி பண்ணி கூட்டு கண் போறேன் எங்கடா கூட்டு போறேன் சொன்னா கேளு. அதே கொடுத்துறேன். ஐட்டு 11 மணிக்கு எதுக்கு அந்த விளம்பரம் நெக்ஸ்ட் எங்க நெக்ஸ்ட் தெரியலையே அப்படியே வாங்க அப்படியே அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் யாருக்கு தெரியும் நாளை ஷூட் இல்ல பிரச்சனை இல்லையா என்ஜாய் so much thank you இந்த வடை விட்டோம் கேக் தான் அதனால கொஞ்சமா அம்மா சைலண்டா இருந்துருக்கீங்க அண்ணாவே பேர் மச்சான் அதே மாதிரி சரி ஓகே வா 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 ஷர்ட் செல் பண்றாங்க நினைக்கிறேன் thank you so much for the surprise வேற என்ன இதெல்லாமே மோஸ்ட்லி கெஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி கெஸ் பண்ணிட்டியாடா நீ சரி சரி சொல்லாத வை வேற அது சொல்லி ஏன்னா நீ எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட மாட்டேன் அழகா ஒரு சர்ப்ரைஸ் மீட்டை கூட்டு முடிச்சு விட்டு பரவாயில்ல கெஸ் பண்ண என்ன அப்படியா ம் நான் சர்ப்ரைஸ் ஆருக்கு என்ன பண்ணலாம்னு நினைச்சேன்னா அங்கேயே பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி கார் ஓட்டிட்டு வரேன் கேட்க மாட்டேன் அது எங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் அரேஷ் உனக்கு இருக்கிறதுலே டேல சர்ப்ரைஸ் இருக்குமா உண்மையாவே இந்த கவர்க்குள்ள என்ன gift இருக்குதா சர்ப்ரைஸ் வீட்ல பிடிச்சு என்னது இது இல்லடா ஆக்சுவலி இவன் வரலன்னா ஹவுஸ் பார்ட்டி பண்ணலாம்னு இருந்தேன் அது முடியாது செகண்ட் சண்டே ஹவுஸ் பார்ட்டி பிளான் பண்ணிருந்தேன் இவன் வந்தனால ஒரு பார்ட்டி கிடையாது காரை வந்து கடுமையா நான் ஒரு பிளான் பண்ணேன் என் பாட்டி வந்ததுக்கப்புறம் பிளான் வேற பிளான் மாத்திட்டோம் நாளைக்கு இந்த பிளான் பண்ணுவோம்பா ஹவுஸ் பார்ட்டி பண்ணுங்க சூப்பர் சரி வா அங்கே அங்கே வீடியோ போட்டோஸ் எடுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து கமான் என்னம்மா என்னடா கட் பண்ணி தரவா கேக் ரொம்ப டைட்டா இருக்கு கேக் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு டைட்டா இருக்கு அங்க அது எடுத்துக்கோ நீ மேல இருக்கு நீங்க தானே ஸ்னீசிங்க ஓகே காட் பிளஸ் யூ ஏய் சேஞ்ச் இருக்க முடியாதுல என்னடி தங்க பண்ற இங்க வந்து நல்லா சுத்த முடியும் இங்க வந்து வா சுத்தலாம் இங்க எல்லாம் நல்ல மரம் இருக்குல முள்ளு மரம் ஏய் திக்ஷு வேண்டாம் திக்ஷு வேண்டாம் திக்ஷு விழுந்துருவா திக்ஷு 2 பேரும் விழுந்துருவீங்க ஓகேடா எடுடா கிளாஸ் தூக்கி போடலாமா ஒரே நிமிஷம் அப்படியே ரேட் தனியா வருது ஒரே நிமிஷம் 2 1 ஸ்டார்ட் 3 2 1 ஸ்டார்ட் ஹேப்பி பர்த்டே பர்த்டே பம்ப் வேணும் மேடம் 36